நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சிலர், அதிலும் குறிப்பாக பெண்கள், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்றத்துடைய மரியாதைக்குரிய மூத்த உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ராசா அவர்களுடைய புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு மாறி மாறி பெண்கள் எல்லாம் செருப்பால் அடிக்கின்ற அந்த காட்சி பலரை அருவருக்க செய்திருக்கிறது. என்ன இப்படியெல்லாம் நடக்கின்றது காரைக்கால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தரம் சார்ந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவருடைய நிர்வாகிகளும் குறிப்பாக பெண்களை அதில் ஈடுபடுத்துவது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அவர்களும் ஈடுபடுத்தி அவர்களை ஒரு குற்றவாளியாக ஆக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எனவே இது போன்ற காரியங்கள் காரைக்கால் மாவட்டத்திலே நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய காரைக்காலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சாளர்கள் வருகிற போது கூட அப்படி பேசாதீர்கள் இப்படி பேசாதீர்கள் என்று அவங்களை பல கட்டுப்பாடுகளை வதித்து நாங்கள் பேச சொல்கிறோம். அதனாலே நாங்கள் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஊருடைய அமைதி எந்த காலத்திலும் குறைந்து விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காரைக்கால் இருக்கக்கூடிய மரியாதை எதுவும் குறைந்து விடக்கூடாது. யாராவது ஏதாவது பேசிட்டு போயிடும், எங்களுடைய தலைவருக்கோ இந்த கட்சிக்கோ எங்கள் அவர் பேர் வந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். நானாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜனாக இருந்தாலும் நம்முடைய காரைக்கால் வடக்குடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபுவாக இருந்தாலும் கடிதத்துடைய அனைத்து நிர்வாகிகளாகவும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொள்கின்ற முறை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து தேர்தல் நேரம் என்ற காரணத்தால் அசைக்கப்படக்கூடிய காரைக்காலுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிற செயல்பாடுகள் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் காவல்துறை மட்டும்தான் உறுதியளிக்க வேண்டும். எனவே தான் இன்று அவசரமாக கழகத்துடைய மாநில நிர்வாகிகள்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர்களை பார்த்து ஒரு புகாரை அளித்திருக்கிறோம். நாங்கள் விசாரித்து அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.